சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள மூப்பனார் நினைவிடத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மரியாதை செலுத்துகின்றனர். அதனை நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் தமிழரசு இணைகிறார். அவரிடம் பேசலாம். தமிழரசு, இது குறித்த விவரங்கள். காயத்ரி, மூப்பனாரின் நினைவு தினமான இன்று சென்னையில் உள்ள அவரது நினைவிடத்தில், தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய நினைவிடத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அதே போல பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம், அதே போல இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து, காந்தியக்கல் மக்கள் தலைவர் நிறுவனர் தமிழறிவு மணியன் உள்ளிட்ட தலைவர்கள் தற்போது மூப்பனார் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதனைத் தொடர்ந்து தற்போது மேடை நிகழ்ச்சிகளிலும் தலைவர்கள் பேச இருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். இது அண்ணாமலை வந்ததும் மேடையில் இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுத்து இருவரும் பேசிக் கொண்டனர். தற்போது அதனைத் தொடர்ந்து அனைத்து தலைவர்களும் மூப்பனார் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தற்போது மேடை நிகழ்ச்சியில் அனைத்து தலைவர்களும் அமர்ந்து இருக்கின்றனர். தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேடையில் பேசியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் ஆகியோரும் பேச இருக்கின்றனர். காயத்ரி, தலைவர்கள் மேடைக்கு வர வழிவிடுங்கள். மேடையிலே கூட்டத்தை ஏற்றாதீர்கள். மேடையிலே கூட்டத்தை ஏற்றாதீர்கள். தயவு செய்து மேடையிலே கூட்டத்தை ஏற்றி தமிழரசு, இப்போ இந்த நிகழ்வுல மேடையில அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்போது இருக்கக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, அதன் பிறகு நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு, அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இருந்த இது போன்ற அந்த பிணக்கு, இது எல்லாமே இந்த நிகழ்வை தொடர்ந்து இது அரசியல் ரீதியாக எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறும்னு பார்க்கலாம். அஞ்சலி செலுத்துவது என்பது உண்மையிலேயே நன்றிக்குரிய பணி. இங்கே மேடையில் தொடர்ந்து செய்தியாளர் தமிழரசியை தொடர்பு கொண்டு கேட்கலாம். மூப்பனார் நினைவிடத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று நிகழ்ச்சியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடையில் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றாக அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியும் தற்போது வெளியாக இருக்கிறது. அருகருகே இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பொது நிகழ்ச்சியில் இது போன்ற ஒரு நிகழ்வில் இருவரும் அருகருகே இருப்பது அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வகித்த பிறகாக அதிமுக மற்றும் பாஜக குறித்த பல்வேறு கருத்துக்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் அருகருகே அமர்ந்திருக்கிறார்கள். ஜி.கே. மூப்பனாரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் முக்கிய தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியும், தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இதில் பங்கெடுத்து பேச இருக்கிறார்கள். இந்த நிகழ்வு என்பது அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் தமிழகத்தில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி மீதான பல்வேறு பிம்பங்களுக்கான ஒரு கருத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜி.கே. மூப்பனாருக்கு நினைவிடத்தில் மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் பங்கெடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம்.
வேல்முருகன், அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் இந்த நிகழ்வில் அருகருகில் அமர்ந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. இது அரசியல் ரீதியாக எது போன்ற ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கும், என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? காயத்ரி, மிக முக்கியமாக இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு மூப்பனார் அவர்களுடைய நினைவு நாளை ஒட்டி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்றைய தினத்தில் தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில பங்கேற்று இருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில அதிமுகனுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியின் முன்னாள் பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றார். குறிப்பாக கடந்த காலங்களில் பல்வேறு விமர்சனங்கள் மத்தியில இரண்டு தலைவர்களும் சந்திப்பு அப்படிங்கிறது வெகுவாக குறைந்த நிலையில தற்போது நீண்ட குறிப்பாக கடந்த கூட்டணியினுடைய முறிவுக்கு பிறகு தற்பொழுதுதான் இருவரும் இந்த ஒரே மேடையில அருகருகே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு வந்து பார்க்க முடிகிறது. குறிப்பா கடந்த முறை நடைபெற்ற பூத் கமிட்டி மாநாட்டிலேயே பாஜகவினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு பணியாற்ற வேண்டும், அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று குறிப்பாக அந்த பூத் கமிட்டி மாநாட்டிலேயே பேசினார். அப்பொழுது இந்த இருவருக்கும் இடையான அந்த சமரசம் என்பது ஏற்பட்டதாகவே அப்பொழுது தகவல்கள் வெளியான நிலையில தற்போது இருவரும் அருகருகே அமர்ந்திருப்பது குறிப்பாக கடந்த காலங்களில் நடைபெற்ற அந்த கசப்பான நிகழ்வுகள் அப்படிங்கிறது தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பா கடுமையான விமர்சனங்கள் இரண்டு தரப்பிலும் குறிப்பாக அதிமுக தரப்பிலும் பாஜக தரப்பிலும் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட நேரடியான ஒரு கருத்து மோதல் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது குறிப்பாக பாஜகனுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை வைத்திருந்தார். அதற்கு பிறகுதான் இந்த கூட்டணி முறிவு ஏற்பட்டது. குறிப்பாக அதிமுகவுடைய மூத்த தலைவர்களை தவறாக பேசிவிட்டார் என்றெல்லாம் கூறியதன் அடிப்படையிலே கூட்டணியிலிருந்து விலகி அதற்கு பிறகு மீண்டும் வந்து கூட்டணி சமரசம் வந்து செய்யப்பட்டது. குறிப்பாக நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்த பிறகு இந்த கூட்டணி அப்படிங்கிறது வலுப்பெற்று இரண்டு பேர் மத்தியிலும் இந்த வலுவான கூட்டணி ஏற்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக அமித்ஷா உட்பட தொடர்ந்து இதற்கான கூட்டங்கள்ல வந்து அவர்கள் பேசி வர்றதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில தற்பொழுது ஒரு இணக்கமான சூழல் அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய வகையில இந்த அமர்வு அப்படிங்கிறது இரண்டு பேரும் அருகருகே அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான அந்த மோதல் கருத்தை வந்து தாண்டி தற்பொழுது ஒரு இணக்கமான சூழல் மேலும் பாஜக அதிமுக கூட்டணியை வலுப்படுத்தும் அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. காயத்ரி, நன்றி வேல்முருகன், விவரங்களை வழங்கியமைக்காக.